தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் திமுக அரசை குற்றம் சாட்டி மதுரை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்போம். குருசாமி, சொல்லுங்க, தற்போது அதிமுகவினர் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? இதனால் என்னென்ன மாதிரியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தாரணி, தமிழகத்தில் சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைய தினம் அதிமுக சார்பில் போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்பதை என்று கூறியும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும் இதற்கு காரணமாக தமிழக முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது அதிமுக சார்பில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போல கோவையில் 3 இடங்களில் போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் பொள்ளாச்சியில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் அக்கட்சியினுடைய கொரோனா SP வேலுமணி பங்கேற்று இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதேபோன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முக்கிய நிர்வாகிகள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரியில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் இந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனும், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். அந்த போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு துவங்கி இருக்கிறது. இதே போன்று தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் காலை நேரத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டம் காரணமாக அங்காங்கே ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றை சரி செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதிமுக சார்பில் சென்னையில் ஒரு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் விஷச்சாராய மரணம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அரசு மீது குற்றம் சாட்டி அதிமுகவினர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று நேரத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம். சரி